திருவான்மியூர் உத்தண்டி மேம்பால திட்டம் மறுபரிசீலனை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. ரூபாய் 2100 கோடி மதிப்பிலான திட்ட செலவை மறுமதிப்பீடு செய்ய முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம், முழு தகவலையும் சொல்லுங்க. புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு துறைகளிலும் பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள், சீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த அளவுல கடந்த வாரத்துல நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பல்வேறு துறை ரீதியிலான ஸ்டாக் ஹோல்டர்ஸுடன் ஆய்வு கூட்டத்தை நடத்தியிருந்தார். கான்ட்ராக்டர்கள் ஆய்வு கூட்டத்தை நடத்தியிருந்தார். அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடன் ஆய்வு கூட்டங்களை நடத்தியிருந்தார். இந்த அடிப்படையில திருவான்மியூர் உத்தண்டி கிழக்கு கடற்கரை சாலையில 13.3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட உள்ள மேம்பால திட்டத்தை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை மறுபரிசீலனை செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு ஒப்பந்தம் வழங்கப்பட்ட 2100 கோடி மதிப்பிலான இந்த திட்டத்தின் மொத்த செலவும் மறுமதிப்பீடு செய்ய நெடுஞ்சாலைத்துறை முடிவு செய்துள்ளதாகவும், ஏற்கனவே உள்ள டெண்டரை ரத்து செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஷார்ட் டைம்ல போடப்பட்ட டெண்டர்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த நிலையில ஆய்வுகளின் அடிப்படையிலும் கூட்டங்கள் நடத்தப்பட்டதன் அடிப்படையிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முன்மொழியப்பட்ட ஈசிஆர் உயர்மட்ட மேம்பால திட்டத்தின் சராசரி கட்டுமானத்திற்கு ஒரு கிலோமீட்டருக்கு 157.89 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி மூலம் மதுரவாயல் வெளிவட்ட சாலையில தேசிய நெடுஞ்சாலையில முன்மொழிந்துள்ள 6 வழிச்சாலையின் உயர்மட்ட பால திட்டத்தின் சராசரி கட்டுமான செலவு ஒரு கிலோமீட்டருக்கு 147 கோடி ரூபாயாக உள்ளதால் இது தொடர்பாக ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. எப்படியான ஆலோசனை என்றால், ஒரு கிலோமீட்டருக்கு சுமார் 10 கோடி ரூபாய் அதிகமாக மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பது சில சந்தேகங்களை எழுப்பியிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை வட்டாரங்கள்ல அமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்பு இந்த திட்டம் தொடர்பாக அமைச்சர் தலைமைச் செயலகத்துல பல்வேறு முக்கிய அதிகாரிகள் மத்தியிலான ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார். அந்த கூட்டத்தின் இறுதியில எடுக்கப்பட்ட முடிவாகத்தான் இந்த மறுசீலனை செய்வது குறித்து அரசு ஆலோசித்து வருவதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவலாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.